மா நல்லா பிடிங்க. ஆமா, அருவியை தாண்டி தீர்ந்துருச்சான். பாக்குறான் என்னடா பண்றான் அவன். என்னம்மா புகையாரு கண்டுபிடிக்க போனீங்க? பொங்கல் பொங்கச்சோரா? எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, இப்படிதான் எங்க கம்பு கட்டைய பார்த்தாலும் ஏறிடுறது. இன்னொருத்தன் பார்த்தா தொங்கிருப்பான், சேர்ந்து கீழே போயிட்டான். பிரஜு ஊன்றது ரொம்ப கவனம், வழுக்குறதுக்கு. நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடந்து வந்தோம்னா அந்த வர்ற பாதை எல்லாமே ஃப்ளாட்டாலாம் இருக்காது, அப்படியே ஒரே ஏற்றமாக இருக்கும், அப்படியே இறக்கமாக இருக்கும், ஃபுல்லாக கல்லும் இதாக பாறையாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்தோடனே இந்த நம்ம அருவியை பார்க்கலாம். இந்த அருவியில் எவ்வளோ தான் வறட்சியாக தண்ணி இல்லாத டைமாக இருந்தாலுமே கொஞ்சமாவது தண்ணி எப்போவுமே வந்துகிட்டே இருக்குமா. இது மழை அதிகமாக இருக்க டைமில் இதை விட ஜாஸ்தி தண்ணி வந்துட்டுருக்குமா. இப்போ ஓரளவு ஆவரேஜாக வந்துட்டு இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குரங்கை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே குரங்கெல்லாம் இருந்துச்சு. அங்க வந்தாலும் நீ தான் தெரிய போற. இடம் இங்க எதையுமே குறை சொல்ல முடியல, எல்லாமே சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்கல, இந்த மாதிரி எதிர்பார்க்கல. இந்த அவங்க ஏதோ இங்க பார்த்த மாதிரி நம்ம வரும்போது பார்த்தோமே அவங்க தானா? எங்கப்பா எங்க? அந்த அருவிக்கு மேலே ஏறணும்னா பாக்குறதுக்கு இப்படி ஒரு சீனரி வியூ இருந்துச்சு. நீ பெரிய பையனா வச்சா கால் வலிக்கு மேற்கொண்டு ஒடிச்சுட்டு போயிடாங்க. இதுக்கு ஒரு வேளை கவர்மெண்ட் கட்டினா 20 கோடி ரூபா இருக்கும். ஒரு கார் மட்டும் ஏற்றிக்கலாமா? கார் ஏற்றிக்கலாம், ஏன்னா தைரியமா சொல்லலாம். அந்த இடத்துக்கு கார் வாங்கணும். இவருக்குள்ள ஒரு கார் கொண்டாந்து நினைக்கிறேன். பாக்கெட்ல இருக்கா? பாக்கெட்ல அந்த கார் எடுத்து விடு. இந்த கை இங்க இருக்கணும்னா எப்படி பாருங்க. இததான் என்னமோ சேட்டன் சொல்லுவாங்க. ஊஞ்சல் மாதிரி இருக்குமா? மேலே குரங்கு இருக்க இடம் எப்படி இருக்கும்? ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடும். நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் பொரியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அருவியில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் ஆளுக்கு ஒன்றா தூக்கிட்டே எஸ்கேப் ஆயிடுச்சு. அங்கே நிறைய நாயெல்லாம் கூட இருக்கும். நம்ம ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அங்கே போக போகவே கிளைமேட் சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதை விட அந்த அருவி தண்ணி பயங்கரமாக சில்லுன்னு இருந்துச்சு. அங்கே இந்த அருவிக்கு மேலே உள்ள இடம் தான் இதெல்லாம். அங்கே உள்ள தண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு இலை டேஸ்ட் வரும்ல, அது வந்துச்சு. ஆமாம், அருவியை தண்ணி தீர்ந்துருச்சான். அப்பாவை தான் தப்பா பசங்க ஃபாலோ பண்ணுவானுக்கலாம். மூஞ்சி மூக்கில் போயிடாம பார்க்குறான் என்னடா பண்ணுறான் அவன். தங்கம் என்ன பண்ணுறான்னா?
குடிக்கிறானா? நீங்க குடிக்கலையா? குடிப்போம், நான் என்ன பண்றேன்? குடிப்போம். இந்த உங்க சரி, குடி 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 குடி. என்ன எடுத்தலையா? வாய அப்படின்ட்டு போயிட்டான். குடிடி. குடி அப்படியே குடி அப்படியே குடி அப்படியே குடி. மூக்குல குடிக்கலையா? மூக்குல போயிருமா? நீ கையில எடுத்து கொடுங்க இல்லைன்னா. சரி இருந்தா தண்ணி இங்க இருங்க. ரெண்டு கால் வைக்கணும். வெள்ளம் வச்சு கூடாது. ரெடி 1 ம் 1 2 3